வணக்கம். ஆகஸ்ட் 21ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஆகஸ்ட் 20ஆம் தேதி நிஃப்டி 0.3% அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. தொடர்ச்சியாக 5வது நாள் நிஃப்டி கிரீனில் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 11,600 கோடி ரூபாய்க்கு நேற்று வாங்கியிருக்கிறாங்க. 12,700 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க 1,100 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 14,500 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 12,700 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 1,800 கோடி ரூபாய்க்கு. இன்ஃபோசிஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், Q1 ரிசல்ட்டுக்கு பிறகு கம்பெனிக்கு போனஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஊழியர்களுக்கு 80% அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் போனஸை வழங்கியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்காங்க. போன குவார்ட்டருடன் ஒப்பிடும்போது நல்லாவே வழங்கியிருக்கிறாங்க. போன குவார்ட்டரில் சராசரியாக 65% வழங்கி இருந்திருக்கிறாங்க. இன்ஃபோசிஸ் நேற்று 4% அதிகரித்தது. தொடர்ச்சியாக 5வது முறை கிரீனில் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு இன்ஃபோசிஸ்னு மணி கண்ட்ரோல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. இன்ஃபோசிஸ்க்கு எதிர்பார்க்குற டார்கெட் 1,850 ரூபாய். இப்போ 1,495 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்ஃபோசிஸ். ஹெல்த் மற்றும் லைஃப் இன்சூரன்ஸ் உடைய ஜிஎஸ்டி குறைக்கப்படும் அப்படின்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பரிந்துரை வழங்கியிருக்கிறாங்க. இதற்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ரொம்ப நாட்டில். இந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன பரிந்துரை வழங்க இருக்கிறாங்கன்னு. யாருக்கு பரிந்துரை வழங்குறாங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு பரிந்துரை வழங்குறாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் தான் இறுதி முடிவு எடுக்கணும். ஸோ ஹெல்த் மற்றும் லைஃப் இன்சூரன்ஸ் உடைய ஜிஎஸ்டியை குறைக்க வேண்டும்ன்ற பரிந்துரை கொடுத்துருக்காங்க. எக்ஸம்ஷன் வழங்க வேண்டும்னு பரிந்துரை கொடுத்துருக்காங்க குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ். பீகாருடைய அமைச்சர் தான் தலைமை தாங்கியதான் நினைக்கிறாங்க இந்த குழுவுக்கு. இது அனைத்து இண்டிவிஜுவல்ஸ்க்கும் வழங்குவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. முன்ன நம்ம எதிர்பார்த்தது வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அவங்க வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் யாரெல்லாம் இந்த ஹெல்த் லைஃப் இன்சூரன்ஸை வாங்குறாங்களோ அவங்க அனைவருக்குமே இந்த தள்ளுபடி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. டேர்ம் இன்சூரன்ஸை சேர்த்துருக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற தகவல் இன்னும் கிடைக்கல. கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ் மைனாரிட்டி ஸ்டேக்கை விற்பனை செய்கிறாங்க. கம்பெனியில் பிளாக் டீல் வழியாக $302 மில்லியன் பிளாக் டீலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 24% ஸ்டேக் வரைக்கும் அவங்க விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ 75% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க ப்ரொமோட்டர்ஸ் கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸில். ஃப்ளோர் ப்ரைஸ் அவங்க நிர்ணயித்திருப்பது 1,030 ரூபாய். அதாவது முந்தின க்ளோசிங்லேருந்து 12% குறைவாக விலையை நிர்ணயித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் இந்தியா சிமெண்ட்ஸில் அவங்களுடைய ஷேர்ஸ் சிலதை விற்பனை செய்கிறாங்க. 6.5% ஸ்டேக் வரைக்கும், அதாவது 2 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் வரைக்கும் அவங்க விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆஃபர் ஃபார் சேல் வழியாக ஆகஸ்ட் 21, 22ஆம் தேதி இந்த ஆஃபர் ஃபார் சேல் நடைபெறுது. ஃப்ளோர் ப்ரைஸ் அவங்க நிர்ணயித்திருப்பது 368 ரூபாய். அல்ட்ராடெக் சிமெண்ட் இப்போ 81% ஸ்டேக் இந்தியா சிமெண்ட்ஸில் வைத்திருக்கிறாங்க. ஸோ அதில் 6.5% ஸ்டேக்கை விற்பனை செய்ய இருக்கிறாங்க. இந்த டிரான்சாக்ஷனுக்கு பிறகு 75% குறையும் அல்ட்ராடெக் சிமெண்ட்டுடைய ஹோல்டிங் இந்தியா சிமெண்ட்ஸில். ஏஎஸ்எம் டெக்னாலஜிஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், நேற்று 7% அதிகரித்தது. கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் கடந்த 3 ட்ரேடிங் டேஸில் 33% அதிகரிச்சிருக்கு. கடந்த 5 மாதத்தில் 197% அதிகரிச்சிருக்கு ஏஎஸ்எம் டெக்னாலஜிஸ். ரெயில்டெல் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. 2 ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு அவங்களுக்கு. ஒன்று ஒடிசா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கிட்டேருந்து, மற்றொன்று கேரளா ஐடி மிஷன். இரண்டுமே அரசு அமைப்புகள். 2 ஆர்டர்ஸுடைய ஒட்டுமொத்த மதிப்பு 50 கோடி ரூபாய். கொச்சின் ஷிப்யார்ட் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், கம்பெனியுடைய வருவாயை இரட்டிப்பாக்க வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. 2030-31 அவங்களுடைய வருவாயை இரட்டிப்பாக்க வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. நடப்பு நிதியாண்டு 2026 ரெவென்யூ வளர்ச்சி 15% இருக்கும்ன்ற கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸும் நடப்பு நிதியாண்டுக்கு 15% இருக்கும்ன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட். தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லேருந்து. கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் நேற்று ஷேர் பிரைஸ் வீழ்ச்சியை பார்த்துருக்கு. சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல், கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் வந்து நிதியாண்டு 2026-27க்கான வளர்ச்சி நிதியாண்டு 2025க்கு எப்படி இருந்ததோ அதே போல் தொடரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லலை. 2025 வளர்ச்சி தொடரும் அடுத்த 2 ஆண்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட். டாடா மோட்டார்ஸ் மறுபடியும் சவுத் ஆப்பிரிக்காவில் நுழையிறாங்க. அவங்களுடைய 4 வாகனங்களை அறிமுகம் செய்கிறாங்க இந்த முறை. ஹேரியர், கர்வ், பஞ்ச் மற்றும் டியாகோ. மோட்டார்ஸ் ஹோல்டிங்ஸில் நிறுவனத்துடன் பார்ட்னர்ஷிப்பில் இதை செய்கிறாங்க. டாடா மோட்டார்ஸ் 40 டீலர்ஷிப்ஸில் துவங்குறாங்க. அது 60ஆக உயர்த்த வேண்டும்ன்ற எண்ணம் வைத்திருக்கிறாங்க 2026ற்குள்ளார.
Aurobindo Pharma குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நம்ம முன்னே ஒரு செய்தி பார்த்திருந்தோங்க. கம்பெனி வந்து Zentiva அப்படின்ற ஃபார்மா கம்பெனிய வாங்குவதற்கு முன்னிலையில இருக்கிறாங்க. ரூ. 43,000 கோடி ரூபாயிலிருந்து ரூ. 48,000 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற செய்திய பார்த்திருந்தோம். அட்வென்ட் இன்டர்நேஷனல் கிட்ட இருந்து இந்த Zenitaன்ற கம்பெனிய வாங்குவாங்க அப்படின்னு Zentiva மன்னிக்கவும். Zentivaன்ற கம்பெனிய வாங்குவாங்கன்ற செய்தி நம்ம பார்த்திருந்தோம். இப்ப கம்பெனி தரப்புல இருந்து விளக்கம் குடுத்திருக்கிறாங்க. அது ப்ரீமெச்சூர் ஸ்டேஜா தான் இப்ப இருக்கு. எந்த அக்ரீமெண்ட்லயும் கையெழுத்து ஆகலன்னு விளக்கம் குடுத்திருக்கிறாங்க Aurobindo Pharma. பிஜி எலக்ட்ரோபிளாஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அவங்களுடைய பிசினஸை டைவர்சிஃபை பண்றாங்க. பிஓஎஸ் டிவைஸ் உற்பத்தியில இறங்குறாங்க. அவங்களுடைய மெயின் பிசினஸ் வந்து ஏசி பிசினஸ் தான். முன்ன அவங்க கைடன்ஸை குறைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சம்மர் சீசன் சேல்ஸும் வந்து குறைவா இருந்தது. அதுக்கப்புறம் ஷேர் பிரைஸ் ஒரு வீழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சது. அப்புறம் ஜிஎஸ்டி குறையுன்ற எதிர்பார்ப்பு வந்ததுக்கப்புறம் ஷேர் பிரைஸ் மறுபடியும் ஏற ஆரம்பிச்சது. அவங்களுடைய ஒட்டுமொத்த வருவாயில 60% வருவது அவங்களுடைய ஏர் கண்டிஷனர், வாஷிங் மிஷின் மற்றும் ஏர் கூலர் பிசினஸ்ல தான் வருது. இப்போ டைவர்சிஃபை பண்றாங்க. எலக்ட்ரானிக்ஸ், பிரிண்டட் சர்க்யூட் போர்டு அசம்பிளிஸ் மற்றும் பிளாஸ்டிக் மோல்டிங்ல விரிவாக்கம் செய்றாங்க. டைவர்சிஃபை பண்றாங்கன்னு அப்டேட் வெளியாகி இருக்கு. சர்வோடெக் ரெனியூவல் குறித்தான ஒரு அப்டேட் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. 7% நேற்று ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. அவங்களுக்கு நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே கிட்ட இருந்து ரூஃப் டாப் சோலார் ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸ்ரீ சிமெண்ட் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க முந்தின அனுப்பின டாக்ஸ் டிமாண்டில் குறைச்சிருக்கிறாங்க. முன்ன அவங்க கேட்டிருந்த டாக்ஸ் டிமாண்ட் 588 கோடி ரூபாய் மேல்முறையீடு செய்து இப்போ 222 கோடி ரூபாய்க்கு அது குறைச்சிருக்கிறாங்க. அது கட்டப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க ஸ்ரீ சிமெண்ட். இது நிதியாண்டு 2021-22ற்கானது. ஓலா எலக்ட்ரிக் நேற்று நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 19% அதிகரித்தது. கடந்த 2 நாட்களா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு ஓலா எலக்ட்ரிக். வால்யூமும் அதிகரிச்சிருக்கு நேற்று. 0.3% ஈக்விட்டி ஷேர்ஸ் நேற்று கைமாறி இருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. நாட்கோ ஃபார்மா தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. அவங்களுடைய ஒரு மருந்தை யுஎஸ்ஏ மார்க்கெட்டில் அறிமுகம் செய்கிறாங்க. பல்மனரி ஆர்டீரியல் ஹைப்பர் டென்ஷன் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து இது. அவங்களுடைய மார்க்கெட்டிங் பார்ட்னர் இந்த ப்ராடக்ட்டுக்கு லூபின் லிமிடெட். நேற்று ஆன்லைன் கேமிங் கம்பெனிஸ் ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்கு. டெல்டா காப், நசாரா டெக்னாலஜிஸ், ஆன் மொபைல் குளோபல் போன்ற நிறுவனங்கள் வீழ்ச்சியை பார்த்துருக்கு. நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. அரசு வந்து ஆன்லைன் கேமிங் பில்லை அறிமுகம் செய்திருக்கிறாங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற நம்ம செய்தி நேற்றே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த 3 ஷேர்ஸ் பெரிய அளவில் வீழ்ச்சியை பார்த்துருக்கு. குறிப்பாக நசாரா டெக்னாலஜிஸ் நேற்று 12% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. பிரபுதாஸ் லீலாதர் டார்கெட் ப்ரைஸை குறைக்கிறாங்க. ஏன் குறைக்கிறாங்கன்ற ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க. பிரபுதாஸ் லீலாதர் முன்ன சொன்ன டார்கெட் ப்ரைஸ் வந்து 1345. அது போக்கர் பாசியும் அவங்க கருத்தில் கொண்டு தான் சொல்லியிருக்காங்க. போக்கர் பாசின்றது நசாரா டெக்னாலஜிஸுடைய மற்றொரு நிறுவனம். அதில் கிட்டத்தட்ட 48% ஸ்டேக் நசாரா டெக்னாலஜிஸ் வைத்திருக்கிறாங்க. இந்த போக்கர் பாசிக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்கு. இந்த தடை வரதுனால போக்கர் பாசிக்கு பாதிப்பு இருக்குன்ற செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோம். இப்போ போக்கர் பாசியை நீக்கிட்டோம் அப்படின்னா டார்கெட் பிரைஸை பிரபுதாஸ் லீலாதர் பயங்கரமாக குறைக்கிறாங்க. 917 ரூபாயாக குறைக்கிறாங்க. அதாவது முன்ன சொல்லியிருந்தது 1345 ரூபாய். போக்கர் பாசியை நீக்கிட்டாங்க அப்படின்னா 917 ரூபாயாக டார்கெட் பிரைஸை கொண்டு வராங்க பிரபுதாஸ் லீலாதர். டேக் இன்ஃபோசெக் நேற்று 5% அதிகரித்தது. கடந்த 2 நாட்களில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் சைபர் ஸ்கோப் வெப்3 செக்யூரிட்டி. இவங்க வந்து நாஸ்டாக்ல லிஸ்ட் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அப்படி லிஸ்ட் ஆனாங்கன்னா முதல் முறையாக ஒரு இந்தியாவில் லிஸ்ட் ஆன சைபர் செக்யூரிட்டி ஃபார்ம் அமெரிக்காலையும் லிஸ்ட் ஆகுது. இந்த டேக் இன்ஃபோசெக் நிறுவனத்தில் பிரபல இன்வெஸ்டரான விஜய் கேடியா 14.6% ஸ்டேக் வைத்திருக்கிறாரு. அவர் முதலீடு செய்திருக்கக்கூடிய நிறுவனங்களிலே 10% மேலே ஸ்டேக் வைத்திருப்பது வெறும் 3 ஸ்டாக்ஸ்ல தான். அதில் ஒன்று வந்து டேக் இன்ஃபோசெக், மற்ற 2 வந்து அத்துல் ஆட்டோ, அதில் 21% ஸ்டேக் வைத்திருக்கிறாரு. மற்றொன்று இன்னோவேட்டர்ஸ் பக்கேட் சிஸ்டம்ஸ், இதில் 11% ஸ்டேக் வைத்திருக்கிறாரு விஜய் கேடியா. ஜி என்டர்டெயின்மெண்ட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. ஆதித்யா பிர்லா ஃபினான்ஸ் லிமிடெட் கம்பெனிக்கு எதிராக டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஏற்கனவே ஆர்பிட்ரல் ட்ரிபியூனல் ஒரு வழக்கு இருந்தது. அதில் வந்து ஆதித்யா பிர்லா ஃபினான்ஸ்க்கு எதிராக தீர்ப்பு வந்தது. இப்போ அவங்க டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. என்ன பின்னணி அப்படின்னு பார்க்கும்போது ஜி என்டர்டெயின்மெண்ட் வந்து சிட்டி நெட்வொர்க்ஸ்க்கு எல்ஓசி வழங்கியிருந்தாங்க, லெட்டர் ஆஃப் கம்ஃபர்ட். அது சிட்டி நெட்வொர்க்ஸ் லோன் எடுத்திருக்காங்க ஆதித்யா பிர்லா ஃபினான்ஸில் 134 கோடி ரூபாய்க்கான லோன். அதற்கு லெட்டர் ஆஃப் கம்ஃபர்ட் ஜி கொடுத்துருக்காங்க. அதில் கட்டுறதுல சில பிரச்சனை இருக்கு போல தெரியுது. அதனால அவங்க ஜி என்டர்டெயின்மெண்ட்டை பிடிச்சிக்கிட்டாங்க ஆதித்யா பிர்லா ஃபினான்ஸ். அதுக்கப்புறம் தான் அது ஆர்பிட்ரல் ட்ரிபியூனலுக்கு போகுது. அங்கே ஜி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சாதகமாகவும் ஆதித்யா பிர்லா ஃபினான்ஸ்க்கு எதிராகவும் தீர்ப்பு வருது. இப்போ ஆதித்யா பிர்லா ஃபினான்ஸ் அதை எடுத்துட்டு இப்போ டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போயிருப்பதாக ஜி என்டர்டெயின்மெண்ட் அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. வேதாந்தா நேற்று ஒரு வீழ்ச்சியை பார்த்தது. நேற்று இன்ட்ராடேல 3% விழுந்தது. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த சில தகவல். மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க வேதாந்தாவுடைய டிமர்ஜருக்கு. அவங்க சொல்லியிருக்கிற ஒரு காரணம், அந்த பத்திரிகையில் சொல்லியிருக்கிற ஒரு காரணம் என்னன்னா, சில தகவலை வேதாந்தா வெளியிடலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் மத்திய அரசுக்கு வந்து சில பணத்தை வந்து ரிகவரி பண்ண வேண்டியது இருக்குது நிறுவனத்துக்கிட்ட இருந்து. டிமர்ஜர் ஆயிடுச்சுன்னா அந்த பணம் ரிகவரி பண்ணுறதுல கஷ்டமாக இருக்கும். ஸோ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க மத்திய அரசு அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்சிஎல்டியில் அடுத்த ஹியரிங் செப்டம்பர் 17ஆம் தேதி நடைபெற இருக்கு. ஸோ அவங்க ஒத்தி வைத்திருக்கிறாங்க, அந்த ஹியரிங்கை வந்து ஒத்தி வைத்திருக்கிறாங்க என்சிஎல்டி. ஸோ அதனால் தாமதம் ஆகும் அப்படின்றது மட்டும் புரிந்து கொள்ளலாம். சில பத்திரிகையில்
நேரத்துல வந்து இவங்க டீமர்ஜர கைவிட்டுட்டாங்க அப்படின்ற செய்தி இருந்தது. அது தவறான செய்தின்னு வேதாந்தா விளக்கம் குடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஆகஸ்ட் 21ஆம் தேதி கம்பெனியுடைய போர்ட் மீட்டிங் நடைபெற இருக்கு. இது முன்னே நம்ம பார்த்த செய்தி தான். அவங்க டிவிடெண்ட் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேத்துக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்றோம்னா, நேத்து வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேல இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேத்து ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். டைனமிக் கேபிள்ஸ் 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்து. இது குறித்து நம்ம நேத்து ஒரு செய்தி பார்த்திருந்தோங்க. அவங்களுக்கு சில லைசென்ஸ் எல்லாமே கிடைச்சதுன்ற செய்தி பார்த்திருந்தோம். அவங்களுடைய 2 ப்ராடக்ட்ஸ்க்கு 4300% வால்யூம் அதிகரித்தது. ஜுவாரி இண்டஸ்ட்ரீஸ் 20% ஷேர் பிரைஸும் 434% வால்யூம் அதிகரிப்பு. மஹிந்திரா இபிசி 18% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 6900% வால்யூம் அதிகரிப்பு. கார்போரண்டம் 14% ஷேர் பிரைஸும் 1838% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்கை கோல்ட் 13% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 194% வால்யூம் அதிகரிப்பு. இண்டோஃபார்ம் எக்யூப்மெண்ட் 14% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 1153% வால்யூம் அதிகரிப்பு. நம்ம நேத்து சில செய்தி பார்த்திருந்தோங்க. விவசாயிகள பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களுக்கு வரி குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஜிஎஸ்டி வரிய குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்ப்ரிங்க்லர்ஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸோட பேர் எல்லாமே நம்ம பார்த்தோம். அது கூட ஒரு பாசிட்டிவா இருந்திருக்கலாம். இந்த நிறுவனம் எதுன்னு தெரியலைங்க. அந்த பேர் பார்க்கும்போது இண்டோஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு இருக்கு. ஸோ அதனால கூட இருந்திருக்கலாம். எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் 13% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 1469% வால்யூம் அதிகரிப்பு. காட்ஃப்ரே பிலிப் 12% ஷேர் பிரைஸும் 312% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் நசாரா டெக்னாலஜிஸ் 12% வீழ்ச்சி, 1482% வால்யூம் அதிகரிப்பு. ஹிந்த் ரெக்டிஃபயர்ஸ் 10% வீழ்ச்சி, 303% வால்யூம் அதிகரிப்பு. யூஃப்ளெக்ஸ் 6% வீழ்ச்சி, 884% வால்யூம் அதிகரித்தது. மேக்ஸன் ரீட்டெயில் 5% சரிந்தது, 114% அதிகரித்தது வால்யூம். பிளிஸ் ஜிவிஎஸ் 4% வீழ்ச்சி, 469% வால்யூம் அதிகரித்தது. ஆரோபிந்தோ ஃபார்மா 4% வீழ்ச்சி, 329% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.